ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சரை பார்க்க போகிறோம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். சீரா புராணத்தில் பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள் இருக்கும். அதில் தீர்க்க தரிசனத்தை மட்டும் பற்றி கூறுவது நுபுவத்து காண்டம். பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? வ.ரா. சைவராக இருந்தும் சமண சமய நூலான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். காந்திமதியின் வருகை பருவ பாடலுக்காக வைரக்கடுகனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் தனி நூலினை செய்த ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். குண்டலகேசியின் கதை தலைவியின் பெயர் குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் என்ன? பத்தரை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என கூறியவர் யார்? சுரதா. இவரை ஓமை கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க. சால தவ போன்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? சுஷ்மா ஸ்வராஜ். புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5. கரிகால சோழனின் இயற்பெயர் என்ன? திருமாவளவன். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி. சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1688. தமிழின் முதல் சமய காப்பிய நூல் எது? மணிமேகலை. ஹேலிவால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறையாக தோன்றும்? 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. கண்ணகிக்கு கோயில் கட்டிய மன்னர் யார்? செங்குட்டுவன். இருப்பு பாதை இல்லாத இந்திய மாநிலம் எது? மேகாலயா. புத்தர் மரணமடைந்த இடம் குசிநகரம். 1905 முதல் 1921 வரை பாரதியார் அவர்கள் எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார்? சுதேசமித்திரன். ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தினமலைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேலூர். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? செராம்பூர். மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார்? அனுத்தம்மா. நீரில் விட்டால் மிதக்கும் தன்மை கொண்ட கோள் எது? சனி. எளிமையினால் ஒரு மனிதன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.